காங்கிரஸ் அரசாங்கம் உட்பட பெரிய பெரிய அணைகள் கட்டுச்சு ஒழிய அது வந்து எனர்ஜிக்காகத்தான் பண்ணாங்களோ இல்லையா, பவருக்காகத்தான் பண்ணாங்களோ இல்லையா, வேளாண்மையை வளர்க்குறதுக்கு இல்லை. வேளாண்மை வளர்க்கணும்னு அவங்களுக்கு நோக்கமாக இருந்ததுனால் அந்த ஆறுகள் செக்டம் அந்த பெரிய அணைகளுக்கு அடுத்து நூற்றுக்கணக்கான செக்டம் கட்டியிருக்கலாம். அவ்வளோ ஆறுகள் ஓடிச்சு. தமிழ்நாடு வந்து அவ்வளவு ஏன்னா வெள்ளையர்கள் காலத்திலே இந்த ஆறு ஜீவநதிகளும் அழிச்சாங்கன்னு வைங்க. பருத்தி, சந்தைக்கு தேவையான புகையிலை, சந்தைக்கு தேவையான டீ, சந்தைக்கு தேவையான காஃபி, இதை பயிரிட்டு தமிழ்நாட்டை நாசம் பண்ணான். அதனால தான் பட்டினியில் செத்தாங்க. பட்டினியில் செத்ததையும் அவன் பயன்படுத்தினான். இன்னைக்கு அங்கே இருக்க சீப் லேபர் உழைப்பு சக்தியை அவன் அப்படியே அள்ளிட்டு போனான். எல்லா நாடுகள்லேயும் தோட்ட தொழிலில் போய் கஷ்டப்பட்டது யாருன்னா இங்கேருந்து பட்டினியில் செத்துக்கிட்டு இருக்க தமிழுடைய வாரிசுகள் அங்கே போச்சு. அது இந்த கலவரம், இந்த 57 கலவரத்துக்கு அப்புறம் 60களில் போடப்பட்ட வேலிக்காத்தான் விதைகள் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் நிறைஞ்சிருக்குது. வேளாண்மை அழிச்சுக்கிட்டு இருக்கு. நதிகளில் இருந்து வரக்கூடிய செக் டேம் இல்லை, மழை பெஞ்சால் தடன்னு வந்து எல்லா பகுதியும் வேளாண்மை செஞ்சுக்கிட்டு இருக்க அந்த பகுதியும் அழிச்சிட்டு கடலில் போய் சேரும். மழை வெயில் காலத்தில் தண்ணி இல்லாமல் சாவாங்க, குடிக்க தண்ணி இல்லாமல் சாகுறாங்க. இன்றைக்கி அதெல்லாம் அதை நோக்கி ஓடுறதுனால தமிழ் சமூகம் தனக்குள்ளே மோதிக்கிட்டு இருக்கு, குடிகளுக்குள்ளே மோதல் வந்துக்கிட்டு இருக்கு.